மொடவாட்டுக்கால் சூப் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 1 கப் மொடவாட்டுக்கால் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மொடவாட்டுக்கால் வந்து மரங்கள்லையும் பெரிய மலைகளில் கல்லுகளுக்கு இடுக்கிறதுலேருந்து இந்த மொடவாட்டுக்கால் வளரும். இது வந்து இயற்கையாகவே வளருது. இதை நம்ம சூப் பண்ணி குடிக்கிறதுனால 4000 வியாதியை இது சரி பண்ணுன்னு சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. சின்ன வெங்காயம் 1/2 கப் எடுத்திருக்கேன். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பூண்டு ஃபுல்லாக, ஒரு பூண்டு, 3 பீஸ் இஞ்சி, 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் 2 பட்டை எடுத்துக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க. 2 பட்டை மிளகா எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. மொடவாட்டுக்கால் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை வதக்கி எடுத்துக்கலாம் வாங்க. நான் 1 ஸ்பூன் கடுகெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெயும் செய்யலாம், கடலெண்ணெயும் செய்யலாம். கடாய் காஞ்சிருச்சு. 2 கிராம்பு போட்டுக்குங்க, பட்டை போட்டுக்குங்க, பிரிஞ்சி இலை போட்டுக்குங்க, 2 பச்சை மிளகாய் போட்டுக்குங்க, மிளகு போட்டுக்குங்க, 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்குங்க, 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. பூண்டு போட்டுக்குங்க. இஞ்சி போட்டுக்குங்க. தக்காளி போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. இது கூட பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம இந்த சட்டியில் மாற்றிக்குவோம். எவ்வளோ தண்ணி தேவையோ தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்லேயும் நான் தண்ணி ஊற்றி அதை கழுவி ஊற்றுறேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குங்க. இதை நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் தான் நம்ம மொடவாட்டுக்கால் நம்ம போடணும். கொதிக்கட்டும். சூப்பு கொதிச்சு வருதுங்க. இப்போ நம்ம மொடவாட்டுக்காலை போடலாம். அதில் எவ்வளோ தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்குங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். சுவையான சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான சூப்பு செஞ்சு பாருங்கள்.